இன்னைக்கு பிளாக் டே. அப்பா சத்தியம், யாருமே வாழ்ந்துடாத அதிசயமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். முருகா, சத்தியம் பண்ண வச்சுட்ட, அப்புறம் ஏன் பொறுத்துக்க கூடாது? சில பேர் தங்களை சைவம்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா அவங்க வெட்டி திங்க ஆடுதான் சைவமா இருக்குது. அதை பொறுத்துக்கிற நீ என்ன மன்னிக்க கூடாதா? ஆமா முருகா, மனுஷன் கொடுக்கிற பரிசை விட நீ முதுகுல தட்டி கொடுத்து மன்னிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இப்படித்தான் மறக்குது என் வாழ்க்கை. என்னது பால்? இன்னைக்கு வேண்டாம். நேற்று சாப்பிட்டீங்களே. நேற்றுங்கிற பேச்சை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆண்டவன் கண்களை பின்னால வைக்காம ஏன் தெரியுமா முன்னால வச்சிருக்கான்? கோ ஃபார்வர்ட், முன்னேறு முன்னேறுங்கிறதுக்காகத்தான். செக்ரட்டரி, என்ன ட்ரெஸ் இது? உடம்புல என்ன சுத்தி இருக்கிற? தமிழ்நாட்டு புடவை. குளிருக்கு போத்திக்கிட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணு பண்ணு, கையில ஒரு முறத்தை வச்சுக்க. புலி வருதா வருதான்னு பாரு. புலி வந்ததுன்னா முறத்தாலே அடிச்சு விரட்டு. இந்த காலத்துல இப்படியா ட்ரெஸ் பண்றது? அங்க பாத்தியா, செவத்துல ஒரு பொம்பளை தொங்குற அரையும் குறையுமா, அது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இந்த காலத்தில் பெண்கள் சிப் உடை அணிய வேண்டும். ஹலோ ராஜசேகர், பாண்டிச்சேரியில இருந்து எப்போ வந்தாப்ல? நைட்டா? காலையில வந்து பாக்கட்டா? ஏன் பெங்களூர் போறாப்லையா? சதா மிதப்பிலே இருக்காப்ல இருக்கு. குட் குட், தட்ஸ் ஃபைன். செக்ரட்டரி, இன்னைக்கு என்ன சமையல்? முட்டைக்கோஸ் பொரியல், கொத்தவரங்காய் கூட்டு, வெண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், காய்க்காய், என்னென்ன காய் உண்டோ அத்தனையும் போட்டு அவியல். வாட்? கோழி முட்டையே அசைவத்திலிருந்து மெல்ல மெல்ல உருண்டு சைவத்துக்கிட்ட வரும்போது அவியலா? நான்சென்ஸ். நான் சொல்றபடி செய். ஆடு முதல் கருவாடு வரை, எறா முதல் புறா வரை எல்லாத்தையும் புடிச்சு நொறுக்கு. குப்பமேட்ல தெரியுது, அதுல ஒரு நல்ல கோழியா புடிச்சாந்து ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி தந்தூரி சிக்கன் வை. இது கிடையில கேப்ல சாப்பிடுறதுக்கு சூப்பு வை. ஓகே? நேற்று சைவம்னு சொன்னீங்க. நேத்துங்கிற வார்த்தையை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். யூ டூ வாட் ஐ சே. தனதிரனா 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 தன தனதிரனா தீன் தனதிரனா 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 தன தனதிரனா தீன் தனதிரனா தனதிரனா தத்தடிங்கு தத்தடிங்கு தகடிங்கு தக்க திருடு தத்தளாங்கு தகடா அதை அதா அதை தகுந்தரிக்கு தக தத்தடிங்கு தத்தடிங்கு தகடிங்கு தக்க திருடு தத்தளாங்கு தகடா அதை தாதை தோதத்தாதை தகஜனு தத்தடிங்கு தரிகிறது தத்தடிங்கு தரிகிறது தத்தடிங்கு தரிகிறது தீம் தன்னதிரனா தனதிரனா தனதிரனா தன தனதிரனா தீம் தன்னதிரனா தனதிரனா தனதிரனா தன தனதிரனா தீம் தன்னதிரனா தனதிரனா தனதிரனா தன தனதிரனா தீம் தன்னதிரனா தனதிரனா. ஏய் கிழவா, கட்டை போடு. கிழவன தம்பி, கல்யாணத்துக்கு 2 பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு வேற படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கட்டையை போட சொன்னா எப்படி? கையில் இருக்கிற கட்டையை கீழே போடியா. ஓஹோ, இத கட்டைன்னே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இதுக்குள்ள ஒரு வித்தை இருக்கு தெரியுமா? பெரிய வித்தை. நாட்டியம் ஆடிட்டு இருக்கும் போதே தான கெஞ்சில என்ன அர்த்தம்? நாட்டியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவரும் பணம் தரது இல்லையா? அப்படின்னு சில பேர் இருக்காங்களே. எப்படி தரலாம்? இந்த ஆட்டம் ஆடினா மேல் நாட்டுல ஆடுறவனே சேன்றானா? ரியோ டாக் 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 கேக் கேக் டாக் 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 கேக் கேக் ரியோ. இது கலை. நேற்று மேடைக்கு வந்து நம்ம நாட்டு கலைகளை பத்தி பிரமாதமா பேசுறீங்களா? மிஸ்டர் வரதன், நேற்றுங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. சரி, விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். கடவுள் கண்ண பின்னால ஏன் வைக்காம முன்னால வச்சிருக்கான் தெரியுமா? முன்னுக்கு போ, கோ ஃபார்வர்ட். முன்னுக்கு போ, கோ ஃபார்வர்ட். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் என்ன முன்னுக்கு தான் வந்தாகணும். பின்னாலே சோறு இருக்குது. சரி, முன்னுக்கு போ. இப்படி யாராவது தள்ளி விட்டாதான் முன்னுக்கு வர முடியும் போல் இருக்குது. அதான் நல்ல மனுஷன் தள்ளி விட்டுருக்காரு. கோ ஃபார்வர்ட். மாமா, நீங்க டான்ஸ் ஆன மாதிரி நான் ஆடட்டுமா? ஆடுற.
குட், வெரி குட். மாமா, நான் உங்களுக்கு தினமும் ரோஜா பூ தருவேன். நீங்க எனக்கு தினமும் கதை சொல்லணும். ஓஎஸ். அப்ப இந்தாங்க கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு காக்கா. ஒண்ணுதானா? நிறைய இருக்குமே. இப்ப ஊருக்கு ஊர் அதுதானே அதிகம். அதே ஊர்ல வடைய சுட்டு கடையை போட்டு ஒரு பாட்டி வித்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு காக்கா வந்து அந்த வடையை எடுத்துட்டு போய் ஒரு மரத்து மேல உட்காந்துச்சு. அப்போ ஒரு நரி வந்து காக்கா பாட சொல்லுச்சு. காக்கா பாடுச்சு, வடை கீழே விழுந்துச்சு. நரி அதை எடுத்துட்டு போயிடுச்சு. இதான கதை. அதான் இல்ல, இது 1969 வருஷத்து காக்கா இல்லையா? முன்னெச்சரிக்கையா வடைய கால மீச்சுக்கிட்டு காக்கான்னு பாடி முடிச்சு மறுபடியும் வடைய எடுத்து வாயில கப்பி பறந்து போயிடுச்சு. ஏமாந்து போற நரி வருத்தத்தோட திரும்பி போயிடுச்சு. கதை நல்லா இருக்கு மாமா. நாளைக்கும் இதே மாதிரி நல்ல கதையா சொல்லணும். நீயும் ஒரு ரோஜா பூ கொண்டு வந்து கொடுக்கணும். ஓ, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். டாடா. யோ பெரியவர, கட்டத்தட்ட வேலைய இன்னையோட நிறுத்திக்க. இல்ல வானுக்கு யாரா இங்கிலீஷ் டான்ஸ் கத்து கொடுத்தது? நான் தான் கத்து கொடுத்தேன். அட, இங்கிலீஷ் தான் கத்து கொடுக்க தெரியாது, இங்கிலீஷ் டான்ஸாவது கத்து கொடுப்பேன். அது ஒரு கலை தானேப்பா. வைத்தியக்காரா, கலைக்கே பிறப்படம் தமிழ் ஆடுறா. தமிழ் கலை தான் ஒசந்தது. அது எங்க உனக்கு தெரிய போகுது? போ, சத்தியவான் சாவித்திரி நாடக டைலாக்க பாடம் பண்ணு. போடா, என்ன தலையாட்டிட்டு நிக்கிற? ஆடப்பா, நாம ஏதோ சொல்றோமே தவிர வெள்ளக்காரன் கலைகள்லயும் ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. எப்படியோ ஆண்டான் இந்த ஆளு. இப்படியா? ரியோ ₹1 கொடுங்களா? ஒண்ணுதான் கொடுக்கணுமா? கொடுங்க. ஐயோ பாவங்க. பாவமாவது புண்ணியமாவது. ஏண்டா, ₹1 வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரனா? ₹100 நோட்டு கம்மி கிடையாது என்கிட்ட. எனக்கு வேண்டியது ஒண்ணுதாங்க. ஒண்ணு கொடுத்தது பத்தாது மடையா? ₹1 வேணுமா? ₹1 ஓட்டி சாப்பிடுறா? சரிங்க. கும்பிடு போது ஏன்டா ஒரு நீட்டுற? பழக்கங்க. கமான் செக்ரட்டரி. செக்ரட்டரி, என்ன இதெல்லாம்? யார் இந்த ஆளு? வீட்டுக்கு வீடு குழாய் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னீங்க, என்ன பிளம்பர் வந்திருக்காரு. நிறுத்துவேன். ஒரு குழாயில தண்ணி வரல, வீட்டுக்கு வீடு குழாயா? இது ஒண்ணு போதும். இவ்வளவு பெரிய உலகத்தையே ஒரே ஒரு கடவுளை வச்சு மேனேஜ் பண்றோம். இவ்வளவு கரணிக்கு இந்த ஒரு குழாய் பார்த்தாதா? ஏன் எல்லாம் ஒரே நாள்ல தண்ணி குடிக்கணுங்கிறீங்க? இன்னைக்கு நீ குடி, நாளைக்கு நீ குடி, இன்னொரு நாளைக்கு நீ குடி. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? எல்லாம் ஒண்ணா சாவறீங்க. தனித்தனியா சாவல? எங்களை தண்ணிலாம சாவ சொல்றீங்களா? சாவ இருந்து என்ன பண்ண போற? எது முக்கியம் எனக்கு தெரியாதா? பைப்பு தண்ணி தான் ரொம்ப முக்கியமா? எந்த தண்ணி முக்கியம்? யாகாவாராயிரம் நாகாக்க நமக்கு இருக்குது. எல்லாரும் வாங்க. யார கேட்டு மேல வணக்கம் போட்டீங்க? ஒரு மரியாதை. யாரா மரியாதை? கும்பிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது தெரியுமா? காந்தி கூட தான் கோச்சை கும்பிட்டான், கூடவே டான் டான்னு சுட்டான். நீங்க எல்லாம் கையை சேர்த்து வச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது வச்சிருப்பீங்க, அதெல்லாம் பிடிக்காது. வந்த உடனே ஹாய் ஹலோ அவ்வளவுதான் இருக்கணும். கையோட கிராப் வாரிக்கணும், புரியுதா? என்ன பண்ணுது? கையில எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கீங்க. என்ன லைப்ரரியா ஆபீஸா? படிங்க, ஆனா ஜேம்ஸ் பாண்ட் படிங்க, புரியுதா? எஸ் சார். மூஞ்சி மோர கட்டியும் பாரு. ஆபீஸால சத்திரமாயா? வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு பரதேசி பைய மாதிரி வந்திருக்கேன். திட்டாம வரணும், புரியுதா? செக்ரட்டரி, நாளைக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பு. என்னையா முடி அடக்கி வர தெரியாது? என்ன எனக்கு படியாம? அது மிதிச்சா தான் படி. நீ மிதி. செக்ரட்டரி, செக்ரட்டரி சாரா, பாசன் கூப்பிட தெரியல? என்ன பொம்மை இது? இத பார்த்தாலே சாந்த வரும் போல இருக்கு. முதல்ல இதெல்லாம் எடுத்து வேண்டாம். இன்னைக்கு வேண்டியது வீரம். நேத்தா நேத்து என்ன ஃபைல் இது? என்ன நன்கொடை? மாசா மாசம் தர்ம காரியங்களுக்காக கொடுக்கிற நன்கொடை ஃபைல். இது இப்ப ரொம்ப அவசியமா? மக்களுக்கு உதவுற சங்கதியாச்சே. மக்களுக்கு
உதவறியா? நீ ஏன் தானா உழைச்சு தானா பொழைக்கிற மக்கள், அதான் அவங்க வருங்காலம். இப்ப பறவைகள் எடுத்துக்க, அதுக்கெல்லாம் என்ன சமயக்காரனா சோறாக்கி போடுறான், அதுவே இறைய தேடிக்கிற. பறவைகளுக்குள்ள ஏழை பறவை, பணக்கார பறவை, பாலிடிக்ஸ், எலெக்ஷன் ஏதாவது இருக்கா? ஒரு குழப்பமும் இல்ல. பறக்கல பறக்குது. பொட்டி பிறந்து ஒரு 1000 ரூபாய் கொண்டு பாஸ் எந்த கணக்குல எழுதி? எனக்கு வேணும். அப்புறம் ஏன் கணக்கு எழுதணுங்கிற? 1000 ரூபாயா? மத்தியானம் வரைக்கும் போதும் எனக்கு. என்ன முடிக்கிற? நீ எனக்கு செக்ரட்டரி இருக்கணுமா வேண்டாமா? யூ டூ வாட் ஐ சே. எஸ் பாஸ். ஓபன். நான் தான் ஜெயிச்சேன். நான் தான் ஜெயிச்சேன். போடு பணத்தை. ஆமா, உண்மையில நீ தான் ஜெயிச்ச. ஏன்னா கையில துப்பாக்கி. உலகம் இவ்வளவுதான். நான் வச்சிருக்கிறது தீபாவளி துப்பாக்கி. நான் போற ரூட் கரெக்ட். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ப்ளே. டேக் இட் ப்ளீஸ். தேங்க் யூ. வேற யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? குமரன் பேரு, சிங்காரம் பிள்ளையோட அடாப்டட் சன். ஓ, மல்டி மில்லியனர் சிங்காரம் பிள்ளையா? டியர் மிஸ்டர் குமரன், உங்க பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றேன்னு நினைக்காதீங்க. அந்த பெரிய மனுஷன் இப்ப மாதிரியே எப்போ இருப்பான்னு என்ன நிச்சயம்? அவர் வரத்துக்குள்ள அதே இதை செஞ்சு செட்டப் ஆயிக்கங்க. குமரா, முருகன் பேரில் ஆணையிட்டு நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விட்டாயா? தெய்வமே, நேற்று நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல, ஆனா இன்னைக்கு நான் வாழ போறேனே, ஒயிட் டே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா தொடர முடியலையே. எப்படியோ முருகா, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களையும் உனக்கே சமர்ப்பணிக்கிறேன். செக்ரட்டரி, பாஸ் உங்களுக்கு இப்ப என்ன வயசு? 20. நான் என்ன பேட்டி காணவா வந்திருக்கிறேன்? 15 வருஷத்துக்கு முன்னால போட வேண்டிய கவனம் எல்லாம் இப்ப போட்டுக்கிட்டு, இப்ப நீங்க உடுத்த வேண்டியது 16 மலை புடவை. அன்னைக்கு திரௌபதி பெரிய புடவையா கட்டினாங்க, சபையில எவ்வளவு பிரயோஜனப்பட்டது. போங்க போங்க, போய் முதல்ல புடவையை மாத்திக்கிட்டு ஆபீஸ்ல போயிருங்க. நான் அங்க வந்து பாக்குறேன். யூ கேன் கோ ப்ளீஸ். இதான் சார் லேட்டஸ்ட் ட்விஸ்ட், இருக்கிறதுலே பெஸ்ட். என்ன பெஸ்ட்? காலால சிகரெட் மீச்சு அணைக்கிற மாதிரி, கையில டவர் வச்சுட்டு முதுகு தேய்க்கிற மாதிரி, நடுவுல இது வேற. அதான் சார் சோப் தேய்ச்சிக்கிறது. நான் நினைக்கிறேன் குளிக்கிறதுக்கு பதிலா இந்த டான்ஸ் ஆடிடுறாங்க சார். இப்பவே இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண போறேன். இருங்க சார், இருங்க சார். நீங்க தான் எல்லா ரெக்கார்டையும் எப்போ பிரேக் பண்ணியாச்சா? இது இரவு குடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஏங்க நீங்க ரசிப்பீங்கன்னு தான் நான் ரொம்ப சிரமப்பட்டு கத்துக்கிட்டேன். சுமதி, அன்னைக்கு நீ மேடையில ஆடினப்போ என் உள்ளத்துல குடியேறின. ஆனா இன்னைக்கு அந்த இடத்தை காலி பண்ணிட்டு டுலெட்னு போர்டு மாட்டுவு போட்டிருக்க. நீங்க ஒரு புதிரா இருக்கீங்க. உலகம் தாமா எனக்கு ஒரு புதிரா இருக்குது. எல்லாருமே உலகத்தை ஜீரோ வடிவம் தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உலகங்கிறது ஒரு கேள்விக்குறி வடிவம் தான். ஆமா, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன் எடுத்துட்டீங்க? சொல்லுங்க, நான் இன்னும் உங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தவறில்லையே. முதல்ல என் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்க விரும்பின ஒரே ஒரு நபர் நீதான். பரவாயில்ல, புஸ்தகமா போட்டா ஒரு காப்பியாவது நிச்சயம் வைக்கும். ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து ஒரு சக்கரம் பிச்சுக்கிட்டு ஓடி வந்து விழுந்த மாதிரி எங்கேயோ இருந்த நான் இங்க வந்து விழுந்திருக்கிறேன். நல்ல வேளை அந்த வீல் வந்து விழுந்த இடமே ஒரு ஒர்க் ஷாப்பா இருக்குது. நான் கொஞ்சமும் எதிர்பாராதெல்லாம் ஆண்டவன் எனக்கு தந்துகிட்டே இருக்காரு. வாழ்நாள் பூராவும் சிரிக்கலான்னு பாக்குறேன், முடியல. சரி, அழுதாவது காரத்தை தள்ளலாம்னு பார்த்தா மத்தவங்களை நினைக்கும் போது வெக்கமா இருக்குது. நான் தான் ஒரு தமிழனாச்சே. இந்த ஆண்டவன் என் தரையெடுத்து அழகா சுத்தமா தமிழ்ல எழுதியிருக்க கூடாதா?
ஒரு கயித்தை நீளமா கொடியா கட்டி அதுல வரிசையா செத்து போன வவ்வாறெல்லாம் தொங்க விட்ட மாதிரி ஏதோ ஒரு பாஷையில் எழுதிவிட்டாமா, ஒண்ணுமே புரியல. கடவுள் என்ன எழுதிருக்காருங்கிறது தெரியாட்டியும் அது எங்க எழுதிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கவலையே வராதுங்க. தலையில மூளை இருக்கிற பக்கமா தானே தலை எழுத்து எழுதிருக்கா, முதுகுல எழுதலையே. முதுகுல எழுதுனா மத்தவங்க நம்ம தலையெழுத்த படிச்சிருவாங்க. சுமதி, நான் ஒண்ணு சொல்றேன், ஏன்னு கேட்காத. என்னமோ சொல்லணும் போல தோணுது, அதனால தான் சொல்றேன். இத பாரு, எனக்கு என்னதான் வசதி இருந்தாலும் என் மனசுல எங்கேயோ என்ன தனியா விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்குதுமா. அப்படி சொல்லாதங்க. உலகத்துல முடிவில்லாத கதையோ பதில் இல்லாத கேள்வியோ கிடையாது. இது போலவே தான் இயற்கையின் படைப்பில் உலகத்தில் துணை இல்லாதது எதுவுமே கிடையாதுங்க. சுமதி, நீ சொல்றதெல்லாம் சொல்லுங்க. நாடக வசனம் இல்லையே, நல்லா யோசனை பண்ணித்தானே சொல்றேன். என்ன நீ சொல்றது எல்லாத்தையும் நான் பொறுப்போட பின்பற்றலாம்னு இருக்கிறேன். டைலாக் இருந்தா விட்டுறேன். மேட வச்சனம் இல்லைங்க. உங்களுடைய களங்கமில்லாத முகத்தை பார்த்த பிறகு என் மனசில் தோணுதுதான் சொன்னேன். அப்போ என் முகத்துல கலங்க இல்லைங்கய்யா? ஆமாங்க, நீங்க வஞ்சனை இல்லாதவர். வாழ்க்கையில ஒரு நாள் மேல்நாட்டு பாணி, மறுநாள் உள்நாட்டு பாணி. உங்களை நான் ரொம்ப ரசிக்கிறேன். நான் சொல்றது பத்தி பேசு சுமதி, நீ பேசிக்கிட்டே இரு. நீ பேசும்போது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படிங்க இருக்கு? காலஞ்சென்ற திருவாவடுதுறை ஆதீன வித்வான் ஸ்ரீமான் டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் நாதஸ்வரத்துல தோடிராக வாசிச்ச மாதிரி இருக்குது. அப்புறம் மகாபலிபுரம் சிற்பம் ஒண்ணு அங்கிருந்து பேசிக்கிட்டு இங்க வந்து ரெண்டு பேசுற மாதிரி இருக்கு. அப்புறம் இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். சுமதி, எப்பவும் பக்கத்திலே நின்றுகிட்டு உன் முகத்தையே பார்த்து கஜகஜா ஜெகஜகா ஜெகஜகா கஜகஜா கஜகஜா ஜெகஜா அப்படியே இருக்கணும் போல இருக்குது. என்ன, ஏதாவது தப்பா சொல்லிட்டா? இல்லைங்க, என் மனசுல தோண மாதிரி தான் உங்களுக்கும் தோணு இருக்கும். நீ கஜகஜா ஜெகஜகாவா? சுமதி, என் வாழ்க்கையில ஏற்படுற இன்ப துன்பங்களை எப்பவாவது யாருக்கையாவது சொல்லணும்னு தோணும் போதெல்லாம் அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லாமா? போ, தாராளமா. அதே நான் உனக்கு ஏற்பட்டா நான் உங்ககிட்ட வந்து சொல்வேன். உனக்கு நான், எனக்கு நீ. என்னை விட பாக்கியசாலி அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இருக்காங்க. அதாரு இதோ நான் இருக்கேனே. இப்ப போயிடுறேங்க. எங்க? இல்லைங்க, இப்ப போயிடுறேங்க.